தேவ ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு வந்த காலம் அது. கர்த்தர் அவர்களின் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்க முடிவு செய்தார். பார்வோன் மருத்துவச்சிகளுக்கு ஆண் குழந்தைகளை உயிருடன் விட வேண்டாம் என்று கட்டளையிட்டான். மருத்துவச்சிகள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாத போது ஆண் குழந்தைகளை ஆற்றில் எறிய உத்தரவிட்டான். தனது ஆண் குழந்தையை நேசித்த லேவிய தாயான ஏகோபேத் அதை ஒரு நாணர் பெட்டியில் வைத்து ஆற்றில் விட்டுவிட்டாள். பார்வோனின் மகள் அந்த குழந்தையின் மீது இரக்கம் வைத்து அதை ஆற்றிலிருந்து எடுத்து தனக்கு பிள்ளையாக சேர்த்து கொண்டாள். இந்த பெண்கள் பரலோகத்திலிருந்து எந்த பிரத்யேக சத்தத்தை கேட்கவும் இல்லை. தேவதூதர் எவரும் அவர்களிடம் அனுப்பப்படவும் இல்லை. அந்த காலத்தில் 10 கட்டளைகள் கொடுக்கப்படவும் இல்லை. ஆனாலும் கர்த்தருக்கு பயந்ததினாலும் மேலும் அவர்கள் பிள்ளை மீது செலுத்திய அன்பு, இரக்கம் ஆகியவற்றின் காரணமாகவும் மாபெரும் விடுதலை வீரனான மோசே பிறந்து வளர்ந்து தேவ திட்டம் நிறைவேற்றப்பட்டது. கர்த்தர் மனிதனுக்கு சுயமாக தான் விரும்பியதை செய்யும் சுதந்திரத்தை வழங்கியுள்ளார். அதை பயன்படுத்தி தங்கள் வாழ்வில் எடுக்க வேண்டிய முக்கிய தீர்மானங்களை எடுக்கின்றனர். மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால் பார்வோனுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து பாவம் செய்யாமல் அப்பாவி குழந்தைகளை காப்பாற்றினர். கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அதற்கு காரணம் இந்த பெண்கள் தங்கள் சுய சித்தத்தை தேவ சித்தத்துடன் ஒருங்கிணைத்ததுதான். இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஜெபத்தில் இதைத்தான் கற்பித்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இது உங்கள் ஜெபமும் விருப்பமுமாக இருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்வில் நடக்கும் நன்மை தீமை எல்லாவற்றையும் அவர் சித்தத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்ற பயன்படுத்துவது மட்டுமன்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தழைக்கவும் செய்வார்.